பதில் சொல்லு உயிர் நீத்த மாணவர்களுக்கு பதில் சொல்லு பதில் சொல்லாம ஏமாற்றி விடலாம் என்னாதே இந்திய நாட்டின் இளைஞர்கள் இந்திய நாட்டு மாணவர்கள் போராடும் மாணவர்கள் மிஸ்டர் மோடி resign Dharmendra Pradhan resign we need accountability resign immediately புதுவை அரசு நியாயமாக போராடுறோம் நியாயமான கோரிக்கைக்கு போராடுறோம் ஆளுநர் ஒண்ணு போராட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நீதியான முறையிலே பேரணியை நடத்துவதற்கு இடமில்லையா ஒன்றிய அரசு வெட்கக்கேடு மிஸ்டர் மோடி பதில் சொல்லு 22 உயிர்களுக்கு பதில் சொல்லு சொல்லாம டூருக்கு போவலான்னு நினைக்காத இந்திய நாட்டு மாணவர்கள் விடமாட்டோம் வெட்கக்கேடு பசங்க படிக்கிறாங்க போராட்டத்துக்கு கூட நினைச்சிருக்கீங்க காவல்துறை எல்லாம் அமைதியான முறையில ஒரு பேரணி கூட நடத்த முடியாதா? உங்க வீட்டுல பசங்க இல்லையா?
வெட்கக்கேடு வெட்கக்கேடு நியாயமா போராடினா முறுக்கிறான் நம்ம ஊரு அண்ணன்னு உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நியாயங்கெட்டு போராட்டம் காவல்துறையே மக்களின் வரிப்பணத்தில் வாழ்க்கை நடத்தும் காவல்துறையை குற்றவாளியை கண்டிட்டா சலாம்ங்க நியாயமா போராடினா இத்தனை போலீஸ் நாங்க என்ன தீவிரவாதியா ஆயுதத்தோட வரோமா காவல்துறை நண்பரே அதுக்கு சேர்த்துதான் போராட்டம் அத்துமீறும் காவல்துறையை அதிகாரி எல்லாம் வாய் மூடி நிக்கிறாங்க கண்டிக்கின்றோம் மாணவரின் போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் சக்திகளை கண்டிக்கின்றோம் கவர்னர் ஆபீஸ்னா காவல்துறைக்கு கோபம் வருது ஏற்க மாட்டோம் ஹலோ மிஸ்டர் போர்டு பதில் சொல்லு 50க்கும் மேற்பட்ட வெட்கக்கேடு பதில் சொல்லாம பிக்காலான்னு நினைக்காதே இந்திய நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டு இளைஞர்கள் விடமாட்டோம் எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் தர்மேந்திர பிரதானே பதவி விலகு உடனடியாக பதவி விலகு வெட்கக்கேடு கண்டிக்கின்றோம் புதுவை அரசே காவல்துறையே வெட்கக்கேடு அமைதியான முறையிலே கவர்னர் மாளிகை நோக்கிதான் பேரணி போவதற்கூட உரிமை இல்லையா கவர்னர் ஒன்னும் போராட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லைங்க இந்திய நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு மாணவர்கள் வீதிக்கு வந்து கேட்கிறோம் எங்களுடைய எதிர்காலத்துக்கு பதில் சொல்லுன்னு கேட்கிறோம் எங்களுடைய கல்வியை அழிக்காதே கார்ப்பரேட் கொழுப்பதற்கு கார்ப்பரேட் முதலாளி கொழுப்பதற்கு எங்களுடைய கல்வியை உயர்கல்வி கனவுங்க மருத்துவர் ஆவோன்னு எத்தனையோ பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்துதான் கனவு கண்டு வராங்க ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நீதி என்ற பெயரிலே மாணவர்களின் கனவை சிதைப்பது போதாதுன்னு
கொன்று குவிக்க தொடங்கிட்டான் மோடி அரசு நீட்டு என்ற பெயரிலே இந்திய நாட்டு பிள்ளைகளை கொன்று குவித்து தொடங்கிட்டான் ரத்தவெறி போதாதா ஹலோ மிஸ்டர் மோடி ரத்தவெறி போராதா தீராதா மாணவர்களுடைய உயிர்களை 50க்கும் மேற்பட்ட மாணவர்களின் உயிர்களை கொன்று குவித்தது போதாதா அடங்கலையா ரத்தவெறி அடங்கலையா ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வு குழு படிக்க பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பதவி விலகு 22 மாணவர்களுக்கு 1 கோடி நிவாரணம் வழங்கி வீடு சொல்லி போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் அமைதியான முறையில் நியாயம் கேட்க வந்திருக்கோம் நாங்க ஒண்ணு குத்தம் பண்ணல இல்லைங்க இந்திய நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டு மாணவர்கள் நியாயமான முறையில கேட்கிறோம் பதில் சொல்லு பொறுப்பேற்று பதவி விலகு கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசே மோடி அரசே கேடி அரசே நியாயம்தானா அஞ்ச மாட்டோம் கொண்டு கலப்பிக்கிறா நீ பீடி வாங்குற அப்புறம் அதான் நம்மளுக்கு எடுங்களா போனா வழி உண்ணா வழி மோகன் எடுத்து இறக்கி விட்டுருங்க. பண்ணுங்க
போடுவீங்க போலீஸார் ஆட்சியில போடுவீங்க நியாயமான முறையில போராட்டம் நடத்தும். ஏன் உங்க வீட்டுல பசங்க இல்லையா? நாளை உங்க வீட்டுல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டா இப்படி இருப்பீங்க? வேலை பாத்தீங்கன்னா